ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோடய டே எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி ஆக்சுவலாக என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, காலையில் ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்து பால் காய்ச்சியாச்சு. இன்றைக்கி சண்டே நாங்கள் எந்த நான்வெஜ்ஜும் எடுக்கலை. பட் சமையல் வேலை காலையிலேயே முடிச்சுட்டு மதியானத்துக்கும் சேர்த்த மாதிரி ஆக்சுவலாக இன்றைக்கி காலையிலே சாதம் வச்சாச்சு. இன்றைக்கி சாம்பார் தான் பிளான் வச்சுருந்தேன். ஏன் சண்டே அதுவுமா சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். பின்னாடி சிவன் கோயில் இருக்குது. அந்த சிவன் கோயிலில் இன்றைக்கி சபரிமலைக்கு போகிறவங்க இருக்காங்கள்ல, ஐயப்பனுக்கு மாலை போட்டவங்களுடைய பூஜை இருந்தது. அதனால் நாங்கள் அங்கே கலந்துக்க போகிறனால இன்றைக்கி நான்வெஜ் எதுவும் இல்லை. இன்றைக்கி முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய், இது என் ஹஸ்பண்டோட ஃபேவரட். அதுதான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன். எங்களுக்கு சாப்பாடு இந்த சாம்பார், அப்புறமா பசங்களுக்கு பொங்கல் தான் செஞ்சு கொடுத்துருந்தேன், மாவு இல்லாதனால. ஸோ நைட்டே அரிசி ஊற வச்சு இன்றைக்கி காலையிலே மாவு அரைச்சி சாப்பாடு செஞ்சு எல்லா வேலையும் நாங்கள் காலையிலே முடிச்சுட்டு பூஜைக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிற வேலையை பார்த்துட்டோம். வழக்கமாக செய்கிறத விட இன்றைக்கி பொங்கல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் இருந்த மாதிரியே இருந்தது. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. என்றைக்கோ ஒரு நாள் அது நல்லா வந்துடுது. அந்த ஒரு நாள் இன்றைக்கி ஆகிடுச்சு. பொங்கல் அப்புறமா காயெல்லாம் போட்டு சாம்பார் இன்றைக்கி காலையில் சாப்பிட்டாச்சு. எங்கே போகிறதா இருந்தாலும், எந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதா இருந்தாலும் நான் வீட்டில் சாப்பாடு செஞ்சுட்டு தான் கிளம்புவேன். ரீசன் என்னென்னா, அங்கே முன்ன பின்ன ஆகும். நம்ம குழந்தைங்க வச்சுருக்கனால அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி நம்மளால் இருக்க முடியாது. அதுக்காக எல்லாமே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு, ஏதோ பார்த்திங்களா எவ்வளோ அழகாக அலங்காரம்லாம் பண்ணி அங்கே உட்காரவங்களுக்கு அந்த வெயில் தெரியக்கூடாதுன்றதுக்காக பந்தல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. என் குட்டி பசங்களை பற்றி தெரியும் உங்கள் எல்லாருக்குமே அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் அங்கே ஒரு சுக்கு காப்பி கொடுத்தாங்க, அது குடித்தாச்சு. என் பசங்களால் அங்கே டாலரேட் பண்ணி இருக்கவே முடியல. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கிளம்பணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துருச்சு அவனுங்களுக்கு. எவ்வளவோ நாங்களும் வித்த காமிச்சோம், ஆனாலும் வேலைக்கு ஆகலை. அதனால் பூஜையை மட்டும் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ஹாஃப் டே இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணோம். டாட்டா பை பாய்.